ஒரு மாதத்துக்கு ஒரு 2 அடி உயரம் வளர்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். இது ஒரு 9, 11 கவரில் தான் இருக்குது. இந்த ஒரு சைடில் பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த செடிகளும் ஒரு 4 அடி 5 அடி 4.5 அடி உயரத்தில் இருக்குது. இதுவும் வந்து வேகமாக வளரக்கூடியது தான். இந்த கருங்காலி வந்து நம்ம ஊர்லேயும் வளரக்கூடியது தான். பாருங்கள், இங்கே நர்சரியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச செடி எல்லாம் பெரிய பேக்கெட்டில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அந்த மரமே உங்களுக்கு கருப்பாக இருக்கும். தண்டை பாருங்கள், ரொம்ப எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களேன். நல்லா வைரம் பாஞ்ச மரம் மாதிரி இருக்கும் பார்த்தா. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அதாவது பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாமே, வீட்டுக்கு தேவையான இன்டோர் பிளான்ட்டு, அதுக்கு தேவையான உரங்கள், பயிர் பாதுகாப்பு கருவிகள் எல்லாமே பண்ணுறோம். இப்போ நீண்ட காலமாக நம்ம அந்த மரச்செடிகளை பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணலை. ஏன்னா நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பண்ணாதனால இன்றைக்கி ஒரு மரச்செடிகள் வளர்க்குறத பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் என்னென்ன ரகங்கள் மரச்செடிகளில் இருக்குது, அதாவது டிம்பர் ட்ரீயில் என்னென்ன செடிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது நிலம்பூர் தேக்கு. இந்த நிலம்பூர் தேக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். விவசாயிகள் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அது வந்து வேகமாக வளரும், அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக வளரும். தண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 அடி உயரம் வளர்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். இது ஒரு 9, 11 கவரில் தான் இருக்குது. இந்த கவர்லேயே இந்த இலைகள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இதுமாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய தன்மையுடையது. இலைகள் அகலமாக இருக்கும். இலைகள் அகலமாக இருக்கும்போதே உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம தென்னை மரத்தில் பார்த்துருப்போம். ஒரு குட்டை நட்ட தென்னைனாக்க அது எப்படி இலைகள்லாம் ரொம்ப, மற்ற மரங்கள் 20 அடிக்கு ஒன்று நடுறோன்னா இதை 25 அடிக்கு ஒன்று நட சொல்லுவோம். அது ஒரு வீரிய ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான். அது நெல்லாக இருந்தாலும் சரி, தென்னையாக இருந்தாலும் சரி, தேக்காக இருந்தாலும் சரி, இலைகள் பெருசாக இருக்கிறத வச்சு அது ஃபாஸ்ட்டான வளர்ச்சி கொடுக்குங்கிறத நீங்கள் நம்பலாம். நிலம்பூருங்கிறது ஒரு ரகத்தினுடைய பேர். இது வந்து ஒரு நாட்டு ரகம். இது வந்து கேரளாவில் உள்ள ஒரு ஊர் பேர் தான் நிலம்பூர். அந்த ஊர்லேருந்து ஒரு பெரிய மரத்தை செலக்ட் பண்ணி அதுலேருந்து விதைகளை கலெக்ட் பண்ணி அதை நாற்று விட்டு அதுலேருந்து வேர்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா கவரில் போட்டு வளர்த்து தராங்க. ஒரு செடி நல்லா வளரணும்னு சொன்னால் விதை தான் அடிப்படையானது. ஒரு தென்னையாக இருந்தாலும் சரி, ஒரு நெல்லாக இருந்தாலும் சரி, எதுவுமே அடிப்படையாக விதைகளை செலக்ட் பண்ணும்போது அதில் சமரசம் பண்ணக்கூடாது. விலையையோ மற்றபடி கொஞ்சம் தூரம் போய் வாங்கணுங்கிறதுக்கு நம்ம சமரசம் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல விதை தான் நல்ல பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த நிலம்பூர் தேக்கை கரெக்டான முறையில் செலக்ட் பண்ணி வளர்த்து வந்த செடிகள் தான் இது எல்லாமே. பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே சரி ஒரு செடியை வாங்கிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் நட்டுருவோம்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து முறையாக நடணும். முறையாக நடணும்னா 1.5 1/2 பழம் எடுக்கணும். அதில் வந்து நடும்போதே எரு செம்மண்லாம் போடணும். அதாவது மண் நல்லா இல்லைன்னா, நல்ல மண்ணாக இருந்தால் அதை போட்டு நடலாம். இருந்தாலும் கொஞ்சம் எருவை போடுறது நல்லது. ஏன்னா இது வந்து வேகமாக வளரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் வேணும். நம்ம அதுக்கு இந்த செடியை தேக்கு பொறுத்த வரைக்கும் 10 அடி இடைவெளியில் நடணும்னு சொல்கிறோம். அப்போ 10 அடி இடைவெளி இருக்குமா, நம்ம தேக்கு நடுறதுனால நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகள் பாதிக்குமாங்கிறத முதல்ல யோசனை பண்ணி பண்ணணும். இந்த நிலம்பூர் தேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரான்ச்சஸ் சைடு கிளைகள் ரொம்ப வராது, ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால நமக்கு அந்த கழித்து விடுறது, அப்புறம் அந்த முடிச்சு விழுகிறது, இதெல்லாம் அதில் வராது. அதனால் நம்ம மார்க்கெட் வேல்யூ நல்லாயிருக்கும். ஒரு விவசாயிகளாக ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நட்டால் கூட ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூ இருக்கும். ஆனால் இன்னொன்று கவனிக்கணும், நீங்கள் நடும்போது நல்லா தண்ணி தேங்குகிற இடமா நடக்கூடாது. ஏன்னா அது சின்ன செடியாக இருந்தாலும் சரி, பெரிய செடியாக வளர்ந்து கூட தண்ணி தேங்கிச்சுன்னா அழி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் உடனே நினைக்கலாம், ஆத்தோரமெல்லாம் இருக்கே, நான் காவிரி ஆற்றுல பார்த்துருக்கேன், அந்த ஆற்றுல பார்த்துருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கலாம். கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஓட போவோம். நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் இந்த ஆற்றை ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒன்றும் ஆகாது. அதில் செடி நல்லா க்ரோத் ஆகும். தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கும் போது என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், நிறைய கிருமிகள் அதில் உற்பத்தி ஆகும். அப்போ அதனால் அந்த செடிகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பலாமரம் மாதிரி அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தண்ணி தேங்காத இடத்துங்களில் இதை வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது காயா மகாகனி. இந்த மகாகனி பார்த்திங்கன்னா நம்ம நிலம்பூர் தேக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் ரொம்ப பிரான்ச்சஸ் வர பாருங்கள். இந்த ஒரு சைடில் பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த செடிகளும் ஒரு 4 அடி 5 அடி 4.5 அடி உயரத்தில் இருக்குது. இதுவும் வந்து வேகமாக வளரக்கூடியது தான். இந்த காயா மகாகனி கூட வேகமாக வளருது. பொதுவாக மகாகனியை பற்றி சொல்லும்போது கேட்டு நிறைய வரக்கூடிய விவசாயிகளோ இல்லை கஸ்டமரோ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அது 10 வருஷத்தில் இவ்வளோ வருமே அவ்வளோ வருமேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பொதுவாக மரங்கள் பொறுத்த வரைக்கும், டிம்பர் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம் போகுதோ, அது எவ்வளோ வைரம் வருதோ அதை பொறுத்தோ தான் அதனுடைய மதிப்பு. நீங்கள் 10 வருஷத்தில் வெட்டலாம், ஆனால் அதனுடைய பர்பஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது அந்த மண் வளத்தை பொறுத்து கூட அதனுடைய வளர்ச்சி இருக்கும். நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்தும் வளர்ச்சி இருக்கும். சிலர் என்னென்னா மரம் தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை நட்டு விட்ருவாங்க. அங்கே புல் மூடி அது நம்ம ஏர் ஓட்டுறதோ இல்லைன்னா மற்றபடி ஏதோ தண்ணி பாய்க்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது கொஞ்சம் வளர்ச்சி தடைப்படும். அதனால தான் தடைப்படுமே ஒழிய, இந்த தேக்கு, மகாகனி, ரெட் சாண்டல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக நல்லா வளரக்கூடிய மரங்கள் தான். பெரிய பராமரிப்பு, பூச்சி தொல்லைலாம் இதெல்லாம் கிடையாது.
இந்த காயா மாங்கனி கூட 4 அடி 8 அடி உயரத்தில் நம்மகிட்ட செடிகள் நிறையா இருக்குது ஸ்டாக். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நான் கூட மறந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற இவர் இளையராஜா தான் சொன்னார், சார் இதை சொல்லாமல் விட்டீங்கன்னு. ஏன்னு கேட்டால், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் இடம் வந்து கலர் மண்ணாக இருக்குது, இல்லைன்னா எதுவுமே வராத மண்ணாக இருக்குது, அப்படி சத்து இல்லாத மண்ணுன்னா கூட இந்த மாகனி நடுங்க. தண்ணி தேங்குற இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா சூப்பராக தாங்கி வளரும். நல்லா எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் இந்த மாகனி மரம். ஏன்னா எந்த பராமரிப்பு இல்லாமல் வளர்க்கலாம். நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டு கூட நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட அங்கே வளர்க்கலாம். அது பாட்டுக்கு வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியன் மாகனி. இதுவும் காயா மாகனி மாதிரி வளரக்கூடியது தான். என்னென்னா எவர் கிரீன் செடின்னு சொல்லலாம். எப்போவுமே பசுமையாக இருக்கும். ஒரு இலைகள் அதிக அளவு கொட்டாது. ஒரு நிழலுக்காக கூட வளர்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு முன்னாடி ஒரு நிழல் வேணும் அப்படின்னா கூட நம்ம ரோட்டு ஓரங்களில் அது மாதிரி நடலாம். பொதுவாக மாகனியை பற்றி நிறைய பேசுகிறாங்களே, அதில் அவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ வருமானம்னு சொல்கிறாங்களே. அப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்னை மாதிரி இடங்களில் நிறைய வாசக்கால் கதவுலாம் செய்து வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு இந்த மரங்கள் தான், மாகனி மரங்கள் தான். அப்போது இப்போ கண்டுபிடிச்ச மரங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பழைய ராஜாக்கள் காலத்துலேருந்தே மலேசியா அங்கங்கிருந்துலாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. நிறைய அரண்மனையில் கூட இந்த மாகனி டிம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா இதுவும் ஒரு நல்ல டிம்பர் வெரைட்டி தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம். நம்ம எதுவுமே எளிமையான ஒரு மர வெரைட்டின்னா இந்த மாகனியை சொல்லலாம். இந்த மாகனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் ஒரு 3 அடி ஹைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 அடி 6 அடி இருக்குது. இந்த மாதிரி பெரிய செடிகள் 7 அடி 8 அடி செடிகள் கூட நிறைய ஸ்டாக் இருக்குது. இந்தியன் மாகனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமரே ஒருத்தர் வந்து கடந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தோட்டத்தில் வளர்ந்த மரத்தை கட் பண்ணி அதில் மரச்சாமான்கள் செய்திருக்கிறத வீடியோ அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ கூட உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மரமாகவே அது தோணுச்சு. இது எல்லாமே மாகனி தானா? எல்லாம் ஃபுல்லாகவே. இப்போ இது வார்னிஷ் பண்ணதா? ஓகே. இது பயங்கர வேலைப்பாடாக இருக்கு. இதுவும் மாகனி தானா? இவ்வளோ வேலைப்பாடு இதில் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். தேக்கோட தெளிவாக இருக்கும் சார் இது. ஓ, தேக்கு அந்த ஃபினிஷிங் தெளிவாக வரும். ஓ, இது தேக்கோட தெளிவாக வரும். அடுத்து நம்ம பார்க்குறது கருங்காலி மரம். இந்த கருங்காலி வந்து நம்ம ஊர்லேயும் வளரக்கூடியது தான். பாருங்கள், இங்கே நர்சரியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச செடி எல்லாம் பெரிய பேக்கெட்டில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அந்த மரமே உங்களுக்கு கருப்பாக இருக்கும். தண்டை பாருங்கள், ரொம்ப எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களேன். நல்லா வைரம் பாஞ்ச மரம் மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு கெட்டித்தன்மையோடு இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இது வந்து நிறைய வீடு உபயோகப் பொருட்கள் செய்கிறாங்க. அதாவது உலக்க செய்கிறதுக்கு மெயினாக அந்த காலத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக இந்த உலக்க செய்கிற பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பொம்மைகள், இந்த குழந்தைங்க விளையாடுறதுலேயே அந்த பொம்மைகள். ஏன்னா இதில் வந்து ஒரு மருத்துவ குணமாக இருக்கிறதுனால இப்போ பொம்மைகளை எடுத்து குழந்தைங்க வாயில் வைக்குதுன்னா அதை வந்து அதில் வந்து இது சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கருங்காலி மரத்தில் உள்ள கட்டைகளை வந்து பொம்மைகள் செய்ய பயன்படுத்துனாங்க. நிறைய பேர் கழுத்தில் செயினாகவும் கையில் ப்ரேஸ்லெட் மாதிரியும் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அதனால தான் அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த மாலையெல்லாம் பயன்படுத்தினதுனால. அதுமாதிரி ஒரு வாஸ்து செடின்னு சொல்லலாம். இதை நிறைய பேர் இப்போ சமீபமாக வந்து எல்லோரும் அவங்க தோட்டங்களில் வைக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த வாஸ்து செடினாலே எல்லாருமே ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லையா, அதுக்காக வந்து நம்ம தோட்டம் இருந்ததுன்னா ஒரு குறைஞ்சது 1-2 செடிகளாவது வளர்க்கலாம். இந்த செடிகள் எல்லாமே ஒரு 5 அடி 6 அடியில் உயரத்தில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது செம்மரம், அதாவது ரெட் சாண்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரம் தான். இது எல்லாமே ஏஜான மரம். ஏஜ் எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த பொறிப்பும்பாங்க, அதாவது இந்த தண்டு வந்து இந்த மாதிரி வந்தாலே அது ஏஜான மரம்னு வெடிப்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை வச்சு சொல்லுவாங்க ஏஜான மரம்னு சொல்லி. சின்ன மரங்களில் அது மாதிரி இருக்காது. நாளாகும்போது உங்களுக்கு மரம் பெருசாகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும். இது வந்து அதனுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 3 அடியிலேருந்து ஒரு 8 அடி 10 அடி செடிகள் வரைக்கும் இருக்குது. இந்த மரங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணம் நிறைஞ்சது, எளிமையான பராமரிப்பில் வளர்க்கலாம். நம்ம மற்ற மரங்களை சொன்னோம் இல்லையா, அதாவது தேக்கு மாகனி சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி இந்த மரங்களையும் நம்ம வேல்யூ ஜாஸ்தி. அந்த மரங்களோட இதோட டிம்பர் வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால வேல்யூ ஜாஸ்தி. அதனால் எல்லாருமே இந்த மரங்களையும் வளர்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிம்பர் ட்ரீயை பற்றி பார்த்தோம். மரச்செடிகள் நம்ம எப்படி வளர்க்கலாங்கிறத பற்றியும் என்னென்ன ரகங்கள் நம்மகிட்ட இருக்குங்கிறத பற்றியும் பார்த்தோம். அதான் ஃபஸ்ட்டு நிலம்பூர் தேக்கு பார்த்தோம், அப்புறம் காயா மாகனி பார்த்தோம், அப்புறம் இந்தியன் மாகனி பார்த்தோம், அப்புறம் ரெட் சாண்டல் பார்த்தோம், கருங்காலியும் பார்த்தோம். இந்த செடிகள் வந்து சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் இருக்குது. நம்ம எல்லா ஊருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் அனுப்புகிறோம். பெரிய செடிகள்னால் ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. சின்ன செடிகள்னால் ஒரு 2லேருந்து 3 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி செடிகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம்.